ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சில்சிலா ட்ராமா பார்ட் 12 என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். பார்ட்டிக்காக நம்மளோட மௌலி வந்து அழகாக ரெடியாக இருப்பான். பட் இருந்தாலும் நம்மளோட குணால் அவளை பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ஓகே சூப்பராக இருக்குது, ஆனால் உன் ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இல்லை, வேறு ஏதாவது மாற்று அப்படின்னு சொல்ல, இல்லை குணால் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி லூஸ் ஹேர் விட்டால் தான் எனக்கு பிடிக்கும், இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்கிற, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தானே ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நந்தினி வந்துடுவா. நந்தினி இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு, ஆனால் உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லையே, வேற ஏதாவது போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்டோன்னா நம்ம குணால் விழுந்து விழுந்து சிரிப்பான். நான் சொன்னது தான் நந்தினியும் சொல்லியிருக்கா பாத்தியா, நான் சொன்னப்ப நம்பல, இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டு சொன்னப்பயாவது நம்புவியா என்ன, இப்போயாவது இந்த ஹேர் ஸ்டைலை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். உடனே நந்தினி கேட்கிறான், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா என்ன அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நந்தினி, நீங்க செம்மையா தான் ஒரு பதில சொல்லியிருக்கீங்க, இப்படிலாம் சொன்னாதான் இவன் நம்ம பேச்சை கேட்பா அப்படின்னு இவன் பேசிட்டு இருப்பான். அங்க கட் பண்ணி இங்க வந்து பார்ட்டி வந்து நடந்துட்டு இருக்கோம். அங்கதான் காட்டுவாங்க, எல்லாரும் மௌலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்மளோட மௌலி ரொம்ப பிரிட்டியா வந்து வருவா, அழகா வந்து கியூட்டான ஒரு போனிடெயில் போட்டுட்டு நடந்து வருவா. அவளை பார்த்து நம்மளோட குணால் அப்படியே வாயடிச்சு போய் அப்படியே வந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் மட்டும் இல்ல, டோட்டல் ஃபேமிலியுமே அப்படிதான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க, இது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்க, நந்தினி எங்க என்னோட மோடியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேணுக்குன்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். என்ன குணால் என்னை வந்து வேணுக்குன்னு பழிக்கிறியா, அப்போ இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லையா, நான் இப்பவே போய் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அதோட எல்லாரும் ஸ்டாப், அதெல்லாம் வேணாம், செம்ம ஏஞ்சல் மாதிரி சூப்பரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுவாங்க. அதோட எல்லா கெஸ்ட்டுமே வந்த உடனே சூப்பரா பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்து நம்மளோட மௌலியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்க வந்து எல்லாரும் ஜாலியா வந்து நம்ம மௌலிகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நந்தினியை வந்து மௌலியோட அம்மா பார்த்துருவாங்க. பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே கேட்பாங்க, என்னடி இது, என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த நந்தினி எதுக்கு இங்க இருக்கா, இதை பத்தி என்கிட்ட நீ சொல்லவே இல்லையேன்னு சொல்ல. ஆமாம்மா, அதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா நீ கோவப்படுவ அதனால தான் சொல்லலை. நந்தினியோட புருஷன் இருக்கால, அவன் தான் ரொம்ப கொடுமைக்காரனாச்சே, அவன் வந்து ரொம்ப வந்து இவளை கொடுமைப்படுத்தினா, அதனால தான் அவளை நான் இங்கே கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. உனக்கு என்ன பைத்தியமா, நல்லா இருக்கிற உன்னோட லைஃப்ல நீ கெடுத்துக்க போறியா, அது இந்த பொண்ணால. அப்பவே நீ அந்த சைக்கோ பையலை பத்தி சொன்னல, அவன் கெட்டவன் நீ நம்பாதுன்னு. அவ கேட்டால, அவனுக்காக உன்னை தூக்கி வீசிட்டு தானே போனா, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாலும் இத்தனை வருஷம் இருந்தவளை வந்து நீ தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற, அதுவும் உன்னோட வீட்டுக்கே கூட்டு வந்திருக்க, உன்னோட புகுந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மௌலி, இப்பவே வந்து அந்த நந்தினியை இந்த வீட்டை விட்டு வெளில துரத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே மௌலி, அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு நைஸா வந்து போயிடுறா. உடனே இவங்க வந்து மனசு கேட்கல, இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, பெத்த அம்மாவாச்சே, அதனால. அதோட நந்தினி வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க போறாங்க. உடனே வந்து திட்டுறாங்க, உனக்குலாம் அறிவே இல்லையா, உனக்கு மனசாட்சிங்கிறது இருக்கா இல்லையா, உன்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவ இங்க கூப்பிட்டாலும் நீங்க வந்திருக்க கூடாது, அதை விட்டுட்டு அவளோட மாமியார் வீட்டுல உனக்கு என்னடி வேலை, ஓ பூஷன் நல்லா இல்லைங்கிறதுக்காக என்னோட பொண்ணோட பூஷனை நீ எடுத்துக்க பாக்குறியா, மானகிட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப வந்து வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பாரடி, இந்த பார்ட்டி முடியறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு நீ வெளில போற, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, புரிஞ்சுதா, என்னோட அப்பாவி பொண்ணை நீ ஏமாத்தாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு திட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க பேசுனதுனால நம்மளோட நந்தினி வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டே நிப்பா. அப்படியே இங்க குணால தான் காட்டுறாங்க, அவ எல்லாருக்கும் முன்னாடியும் தன்னோட மௌலிய பத்தி ரொம்பவே வந்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் வந்து இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணது வந்து எங்களோட நந்தினி தான், இவ தான் சூப்பரா வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை பத்தியுமே வந்து பெருமையா வந்து சொல்லிட்டு இருக்கா, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் வந்து மௌலியோட அம்மாவுக்கு செம்மையா கோவம் வருது. அதுக்கப்புறம் குணால் மௌலி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கியூட்டா லவ்லியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்றாங்க. இப்படி இங்க எல்லாரும் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல அங்க வந்து அந்த வயசான கிழவன் அந்த பார்ட்டிக்கு வந்துடுறான். அவனை தூரத்துல இருந்து பார்த்த நந்தினிக்கு பயங்கர ஷாக்கு, இந்த ஆளு இங்க வந்தான், அவன் மட்டும் என்னை பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுப்பா. அந்த கிழவனும் வந்து எல்லாத்திட்டையும் பார்த்து பேசிட்டு இருப்பான். டக்குன்னு வந்து தேடி பார்ப்பான், நந்தினியை காணோன்னு சொல்லிட்டு உடனே சைக்கோபேலுக்கு கால் பண்ணி திட்டிட்டு இருப்பான். டேய் என்னடா என்கிட்ட பொய் சொன்னியா, என்னமோ வந்து நந்தினி இங்கதான் இருப்பான்னு சொன்ன, பொய் சொன்னியா என்கிட்ட, இங்க வந்து பார்த்தா
அந்த நந்தினி இங்க இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பாருங்க சார், அங்க தான் வந்து அவ இருப்பா. நல்லா தேடி பாருங்க அப்படிங்கிற மாரி அவ சொல்லிட்டு இருக்க. உடனே அந்த கிழவனும் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்டா வந்து நம்ம நந்தினி வந்து சைலன்ட்டா போறத அவன் கவனிச்சிடுறான். "இங்க தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பின்னாடியே போகும்போது டக்குன்னு குணால் வந்து பேசிட்டு இருப்பான். "சார் நீங்களா? வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அதோட மௌலி, குணால் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதுனால நந்தினி பின்னாடி அவனால முடியாது. இங்க அப்படியே நந்தினிய காட்டுறாங்க. அவ கிச்சன்ல நின்னுட்டு பயந்துட்டு இருக்கா. ஒளிஞ்சுகிட்டு நிக்கிறா. ஐய்யய்யோ! இந்த கிழவன் மட்டும் என்ன பார்த்துட்டானே! என் கேரக்டர பத்தி தப்பு தப்பா வந்து சொல்லுவானே! அன்னைக்கு ரூம்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பயந்து நடுங்கிட்டு இருப்பா. அப்ப இந்த கிழவன் யோசிச்சுட்டு இருப்பான். எப்புட்றா அந்த நந்தினிய வெளில கொண்டு வரது? அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பார்ட்டில நெறைய பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பார்ட்டிய வந்து ஆர்கனைஸ் பண்றது வந்து நந்தினி தான். எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக் எடுத்துட்டு வந்து மோளி குடுக்கும்போது, அத சாப்பிட்டு பார்த்துட்டு, "செம்மையா இருக்கேம்மா இது. யாரு பண்ணா? அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டி சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களே! அவங்கள நான் பார்த்தே ஆவணுமே!" அப்படி இப்படின்னு வேணுக்குன்னு வந்து பில்டப் குடுத்துட்டு இருக்கான். உடனே அதுல வந்து மோளி வந்து நம்பிர்றா. "ஓ! அதுவா? அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நந்தினி தான். ஒரு நிமிஷம் இருங்க. அவள நான் கூட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நந்தினிய பார்க்க ரூமுக்கு போறா. அவ பயந்துட்டு நிக்கிறத பார்த்துட்டு, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வந்து பார்ட்டிய சூப்பரா பண்ணியிருக்கன்னு" சொல்லிட்டு, என்னோட சீஃப் டாக்டர் வந்து அத பெருமையா பேசிட்டு இருக்காரு. "வா, வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பா. "இல்ல நான் வரல. நீ போ" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது, "அதெல்லாம் இல்ல. நீ வந்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு கூட்டு போயிடுவா. இவள பார்த்த உடனே அந்த கிழவன் சொல்றான், "என்ன இந்த பொண்ணா? இவளா வந்து இந்த பார்ட்டிய ஆர்கனைஸ் பண்ணா? இவ தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? இந்த பொண்ணு இவ்ளோ கேவலமான பொண்ணு. காசுக்காக யாரு கூட வேணா படுப்பாளே! பணம் தான் இவளுக்கு எல்லாமே. ஒரு தடவ ஹோட்டல்ல கூட என் கூட வந்து படுக்க வந்தா. அவ்வளவு மட்டமான பொண்ணு. காசுக்காக என்ன வேணா பண்ணுவா" அப்படின்னு ரொம்ப வந்து அசிங்கமா நந்தினியோட கேரக்டரயே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறான். அத கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்கலாம் ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே குணால், மௌலி 2 பேருமே திட்டுறாங்க. "என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் உண்மைய தானே சொன்னேன். உண்மைய சொன்னா உடல் எரியுதோ என்ன? இவ்வளோ நேரம் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். அவ வாய தொறக்க மாட்றாளே! காரணம் என்ன? குத்தமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும். அவ மேல தப்பு இருக்கு. அதான் வாய மூடிட்டு இருக்கா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பா பேசுறான். உடனே மௌலி கத்துறா, "இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீங்க, வயசானவன்னு கூட பார்க்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. "என்னம்மா நீ ஓவரா பேசிட்டு இருக்க? உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம். அவங்களோட கேரக்டர் வந்து தப்பா இருந்தா தப்புன்னு தானே சொல்ல முடியும். சரியான கேரக்டர்லெஸ் பொண்ணு" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிடுவான். இந்த கிழவன் இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நந்தினிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படியே அழுதுட்டே இருப்பான். மௌலி தான் சமாதானப்படுத்திட்டு இருப்பான். இந்த கிழவன் இன்னும் விடாம வந்து ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டே இருப்பான். அங்க உள்ளவங்கலாம் ரொம்ப தப்பு தப்பா அந்த பொண்ண பத்தி, "இவ என்ன இவ்வளோ மோசமான பொண்ணா? இவள எதுக்கு இந்த வீட்ல வச்சிருக்கீங்க?" அப்படின்னு எல்லாருமே நந்தினிய ரொம்ப தப்பா பேசுவாங்க. உடனே வந்து அ இவ கோவம் வந்துட்டு அந்த ஆள்ட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா. அந்த சமயம் நந்தினி அப்படியே பித்து புடிச்ச மாரி தனியா நடந்து வெளில போவா. அத வந்து குணால் கவனிச்சுட்டு நந்தினி பின்னாடியே போவான். அவ ரோட்ல வந்து அப்படியே பைத்தியக்காரி மாரி நடந்து போவா. இவனும் தொரத்திக்கிட்டே பின்னாடியே போவான். இங்க அப்படியே அந்த கிழவன காட்டுறாங்க. வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆவ பார்ப்பான். உடனே வந்து மௌலிக்கு ரொம்ப கோவம் வந்து கன்னத்திலே பலான்னு ஒரு அறைய விட்டு, "இந்த பாரு என் நந்தினிய பத்தி நீ பேசுனதுக்கு ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவன வெளில தொரத்தி விடுவான். இங்க அப்படியே நந்தினிய காட்டுறாங்க. அவ வந்து ஒரு பெரிய பாழடைஞ்ச பில்டிங்ல வந்து மேல வந்து உயரத்துக்கு ஏறிடுவா. இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டே போவா. இதுக்கப்புறம் இந்த உயிர் வந்து இருக்கணுமா? இவ்ளோ அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த உலகத்துல நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன். நான் சாகப் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே விழறதுக்கு போவா. டக்குனு பின்னாடிலேருந்து குணால், "நந்தினி" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அதோட நம்ம இந்த பாட்ட முடிச்சுக்கலாம். நந்தினி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? அவளுக்கு என்ன ஆச்சு? குணால் நந்தினிய காப்பாத்துனானாங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்க்கணும். அதுவரைக்கும் என்னோட காத்திருங்கள். தேங்க் யூ.